நந்தினி எல்லா உண்மையுமே மாதவி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து இந்த மறைஞ்சிருந்து இந்த ரஞ்சித் வந்து எல்லாமே வந்து ஒட்டு கேட்டுட்டான். ஏற்கனவே நந்தினியை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமகாண்டில் இருந்த ரஞ்சித் இப்போ எல்லா உண்மையுமே மாதவி கிட்ட சொல்லிட்டான். இதுக்கு மேலேயும் நம்ம லேட் பண்ணவே கூடாது, இப்போவே கொன்னா மட்டும்தான் உண்டு, இல்லைனா மொத்த குடும்பத்தையும் முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நந்தினியை நைட்டு தூங்கும்போது எழுப்பிட்டு வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்றதுக்காக ட்ரை பண்ணுறான். என்ன நடக்க போகுது, அவன் நினச்சது நடக்க போகுதா, இல்லை அந்த இடத்துல நம்ம நந்தினி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அது எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நந்தினிக்கு எக்ஸாம் இருக்குது, இருந்தாலுமே வந்து கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க வந்து இதில் தான் இருக்குது. ஏன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்து இவனை பற்றின எல்லா உண்மையுமே நம்ம சொல்லியே ஆகணும், இல்லைனா வந்து அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இப்போ மாதவி கிட்ட சொல்லிட்டாங்க. இதுவன் தான் வந்து நைட் ஆனாலும் அங்கிட்டும் இங்கிட்டுமா அலைய ஆரம்பிக்கிறான். என்ன ஃபோனை தேடுறதே நைட்டில் தான். அப்படி இருக்கும்போது இவன் நைட்டில் தேடும்போது நந்தினி எல்லாத்தையும் உண்மையும் சொன்னதுமே இவளை எப்படியாச்சும் கொலை பண்ணி ஆகணுமே, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த நந்தினியை போயிட்டு போகிறான். போனதுமே வந்துட்டு நந்தினியை போய் எழுப்பவுமே, சிஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவுமே நந்தினி ரொம்ப வந்து பயந்துடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுமே என்ன இந்த டைமில் என்ன என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏண்டி நீ எவ்வளோ ஈஸியாக என்னை பற்றின எல்லா உண்மையுமே சொல்லிட்டு நீ போய் நிம்மதியாக தூங்குற, ஏன் தூக்கத்தை எல்லாத்தையுமே கெடுத்துட்டு நீ எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ இவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க நான் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா நடிக்கிற, ஆனால் உண்மையிலுமே என்னை விட நீ மிஞ்சிட்டு போயிட போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எதுக்காக என்னை வர சொன்னீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ இதுக்கு மேலே உயிரோடு இருக்கவே கூடாது, உன்னை கொல்ல தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கொலை வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து பயந்துடுறாங்க. இப்போ நீ மட்டும் கத்துனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அந்த ஹேமாவை கொலை பண்ண மாதிரி உன்னையும் கொலை பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நந்தினிக்கு அப்போ தான் புரியுது, அப்போ ஹேமாவை கொலை பண்ணது நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் என்ன சந்தேகம், ஹேமாவை கொலை பண்ணது நானே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நந்தினி சொல்கிறாங்க, நீ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு வந்து தண்டனை அனுபவிக்க போகிறேன், நான்லாம் வந்து இதுக்கு மேலாம் தண்டனைலாம் அனுபவிக்க மாட்டேன், என்னை பற்றின உண்மை யாருக்கு தெரியுதோ அவங்கள கொன்னுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்லவுமே நந்தினிக்கு, இவ்வளோ பாவம் பண்ணுறியே, உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, நான் எப்படி வாழணும் நீ எனக்கு சொல்லித்தராதன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப வந்து கோவம் அதிகமாக போவ, என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து விட்டுருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னையா இதுக்கு மேலேயா விட்டுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, உன்னை அணுவாக கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லவுமே நந்தினியோட வாயை பொத்தி சாகடிக்க ட்ரை பண்ணுறான். உடனே வந்து நந்தினி கை கால்லாம் அசைக்கிறாங்க, யாராவது வாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டான். அப்போ தான் வந்துட்டு நந்தினி வந்து அவனோட கையை கடிச்சிட்டு ஓடிடுறாங்க. இப்போ கத்துனா கண்டிப்பாக அவனுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லிட்டு இருட்டில் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கே பார் நந்தினி, மரியாதையாக வெளியே வந்தா உன்னை நான் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருவேன், நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குது என்னைய கோவப்படுத்துது, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் சைக்கோ மாதிரி மாறுறத நந்தினி வந்து பார்க்குறாங்க. அட பாவமே, என்னது இவன் முழு சைக்கோவாக மாறிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நந்தினிக்கு வெலன்னு ஆகிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு எப்படியாச்சும் இங்கேருந்து நவுந்து போயிடணும் அப்படின்றதுக்காக அவன் அங்கேருந்து நந்தினி கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போக ட்ரை பண்ணுறாங்க. சத்தம் கேட்டுடுது. ஓ நீ இங்கே தான் இருக்கியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை மறுபடியும் வந்து பிடிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடுவோம், காலில் வேணா விழறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு விட்டுடு, உன் காலில் வேணா விழறேன் அப்படி வேணா சொல்லவுமே, சரி அப்போ காலில் விழு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் மாதவி வந்து அந்த சைடு வர்றாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு வந்து பார்த்தா இவன் சைக்கோவாக மாறினது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அப்போ தான் சொல்கிறாங்க,
மாதவி அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா, மாதவி அம்மா இங்கேருந்து போயிடுங்க, இவன் கொன்னுடுவான் போல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நந்தினி என்னென்னமோ சொல்றியே, போயிடுங்க அவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவுமே அள்ள விட்டுடுது. என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியாமல் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ உங்கள் 2 பேருக்கும் விஷயம் தெரியும்ல, இப்போ உங்கள் 2 பேரையும் கொன்னா தானே கரெக்டாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவோமே, ஐயோ முழுசாகவே இவன் பைத்தியமாக மாறிட்டானே, இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து தெரிய வருது. நந்தினி எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆகும்னு தெரியாமல் போய் சூர்யா சாரை மட்டும் அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யாவையா, இதுக்கு மேலே வந்து சூர்யா யாரையாச்சும் கூப்பிட்டிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கழுத்தை பிடிச்சி கொல்ல, உடனே வந்து நந்தினிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, என்னடா இது இப்படி வந்து இவன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருந்துகிட்ருக்காங்க நம்ம நந்தினி. அந்தளவுக்கு இந்த ரஞ்சித்லேருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க, ஆடுறாங்க, ஓட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம நந்தினி சொல்கிறாங்க, இதுக்கும் மேலே நான் உங்கள் யாரையுமே வந்து சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டியுமே எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அப்போல்லாம் வந்து நான் அவங்கள விட்டுட்டேன், ஒன்றும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் அவங்கள கண்டிப்பாக வந்து விட போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா நம்ம நந்தினி சொல்லிடுறாங்க, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், இதுக்கு மேலே நான் அவங்கள எதுக்காகவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் வந்து விட்டிங்கன்னா உங்களை பற்றின எந்த உண்மையுமே நான் சொல்லாமல் விட்டுட்டு போயிடுறேன், ஆனால் அதை விட்டுட்டு என்னை இப்படி வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்கிறாங்க. ஏன்னா நந்தினிக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு எதுவுமே தெரியாமல் ரொம்ப வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினி கிளியராக சொல்லிடுறாங்க, உங்கள் யாரையுமே வந்து நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.